ஹாய் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ தான் வந்து யூத் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் எப்படி என்ன மாதிரி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லவ், ஃபன் அண்ட் டீப் எமோஷனல் படம். ஸோ இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட் படமாக தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த படத்தோடைய பேஸே வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லவ், எல்லாருமே அந்த ஸ்கூல் லவ்வில் வந்து லவ் ஃபேஸில் தாண்டி வந்திருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் வந்து எப்படி இந்த ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தது. இது லவ்வாகவே கொண்டு போனால் போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால வந்து செகண்ட் ஹாஃப்ல அண்ட் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கென் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, சான்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரியே கிடையாது. ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக படம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைலாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், பயங்கரமாக பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கென் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் போனேன். கென்னோட ஆக்டிங் வேற மாதிரி இருக்கு. அங்கங்கே வந்து தனுஷோடைய ஒரு ஆக்டிங் ஃப்ளேவர் வந்துட்டு போயிடும். ஸோ பட் எனிவே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கென்னை தாண்டி அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங், ஸோ உண்மையிலேயே மறக்க முடியாது. அதில் குண்டா ஒரு பையன் பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த பையனுடைய ஆக்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆஸ் யூஷுவல் 3 ஹீரோயின்ஸ் அவங்களுடைய ரோலை வந்து டீசெண்டாக பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி கென்னோடைய அப்பா அம்மா தாங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்மளை வந்து அளவச்சிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு எமோஷனல் சீனுமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கென் அப்புறம் அவங்க அப்பா அம்மா இவங்க 3 பேரை சுற்றி தான் படமே பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வித் லவ் ஒரு டீசெண்டான சூப்பரான படமாக இருந்தது. அதோட இது ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஒரு பயங்கர சூப்பரான படமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இன்னும் நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்பா அம்மாவுக்கு நம்ம நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணாமல் இருக்கணும். பிகாஸ் அவங்க நம்மளை வந்து இவ்வளோ அளவுக்கு வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இந்த படத்துலையும் அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபேமிலியோட போனால் அந்த அப்பா அம்மாவுக்கும் அப்புறம் அந்த பசங்களுக்குமே வந்து அந்த பயங்கரமான கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க நீங்கள் போய் மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல படமெல்லாம் தியேட்டரில் போய் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி ஜிவி அவங்களுடைய மியூசிக் டாப் நாச். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணதுக்கு வந்து அவங்க பேமெண்ட் வாங்கலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஜிவியோடையது. அந்த கிறுக்கி சாங், அந்த சாங்கில் வர வந்து ஸ்லோ ஃப்ளூயிட்டை வந்து எல்லா எலிவேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கேட்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கெங்கெல்லாம் அந்த கிறுக்கியோடைய எலிவேஷன் பிஜிஎம், எமோஷனல் பிஜிஎம் எல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் படம் பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். என்ன அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய சூப்பரான படம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். பை.